ஆகியாலும் அவருடைய வார்த்தைக்காக எல்லாத்தையும் வேலைகளை எல்லாம் நேரத்தோடைய முடிச்சிட்டு நீங்க காத்திருப்பீங்க நாங்க அறிவோம். அவருடைய வார்த்தை நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில். இன்றைக்கு ஒரு ரெண்டு காரியங்களை மட்டும் நான் பார்த்துட்டு குறைப்பாக I'm going to focus on what he gave me. இந்த காரியம் இன்றைக்கு மத்தியானம் பிற்பகல் 2:45 நேரத்திலே என் உள்ளத்திலே அது விழுந்தது. 2 நாட்களுக்கு முதல் எப்படியாய் அவர் மனதிலே நம் எண்ணத்தோடு, அதாவது இருதயத்திலே பேசுவார் என்பதை நெகமியாவினுடைய புத்தகத்திலே பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். ஏழாம் அதிகாரம் I think it's verse 6, verse 5, Nehemiah 7:5. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதுக்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். இது 2 நாளைக்கு முதல்ல saw this. So this is what happened at 2:45 this afternoon. 2:45. So let's go. 91வது பாடலிலே அதி உயர்ந்தவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் யெகோவாவை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணி பிசாசினுடைய பொறி, பாழாக்கும் கொலை நோக்கியும் தப்ப வைப்பார். அந்த பாழாக்கம் என்பது மரணத்தை கொண்டு வரும் கொள்ளை நோய். See, it's mentioned over here, the 3rd verse, pestilence, கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். And then 4வது வசனத்தை விட்டு 5க்கு வருவோம். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடந்து திரியும் கொள்ளை நோய்க்கும். There is something very deep about that. இருளில் இங்க நடமாடும் என்று போட்டிருக்குது. That walks in the night. நடந்து தெரியும்.
கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய். கொள்ளை நோய் மத்தியானத்திற்கு அழக்கும் அழிவுக்கும் பயப்படாதிருப்பாய். சோ இங்கே 2 தடவை கொள்ளை நோய் கூறப்படுகிறது. 3வது வசனத்திலே and then 6வது வசனத்திலே கொள்ளை நோய். வெல், இந்த கொள்ளை நோயை குறித்து யேசுவா அவர் வருவதற்கு முன்பதாக வேதனைகளின் ஆரம்பம் என்ற தலைப்பிலே நடக்க வேண்டியவைகள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், ஆங்காங்கே பஞ்சங்கள், and then கொள்ளை நோய்கள். இதை நீங்கள் we all have seen that. நாங்கள் கடந்த நாட்களில் மத்திய 24:7 லூக்காவினுடைய புத்தகம் 21:11. ஆனால் அவருடைய வார்த்தையை நாங்கள் ஆராயும் நேரத்திலே பல இடங்களிலே இந்த கொள்ளை நோய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிலர் இப்பவே கேள்வி கேட்டிருப்பாங்க, தெரியாதவர்களாய். எனக்கும் எல்லாம் தெரியும் என்று நான் ஒரு காலம் சொல்லவில்லை. இதில் ஏது அவர் சொல்லி இருக்கிறாரோ எங்களுக்கு தேவையானவைகள் அவர் மூலம் வழிநடத்தப்பட்டால் இன்றைய மாதிரி அந்த மத்தியானம் 2 பிற்பகல் 2:45 எதை நான் கூடுதலாய் மையமாக வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஓகே, so that's what somebody already wrote that today's message will be a different one. Now, யாத்திரை புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் எடுக்கணும். யாத்திரை அவர்கள் எகிப்திலே அடிமைகளாகி இருந்து 400 வருஷங்கள் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும், அவருடைய பலத்த கை அவர்தான், அவருடைய ஆவி அவர்தான், God himself, God the Father. ஓகே, யாத்திரை புத்தகம் 9ஆம் அதிகாரம் எடுங்கோ. முதலாம் வாக்கியம் தொடக்கம் வாசிப்போம். பின்பு யாவே மோசேயை நோக்கி, நீ பார்வோன் இடத்திலே போய், Pharaoh was king, or you can say இந்த நாட்களில் ராஜாக்கள் பெருசாக இல்லாத, the president of Egypt or the prime minister, பார்வோன் இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Let my people go that they may serve me. Let them go. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் யாவையினுடைய கரம் வெளியிலே இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் மகா மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். My God, கொள்ளை நோயா மிருகங்களுக்கு அவனை எச்சரிக்கிறதுக்கு, அவனை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு, அவனை தாழ்த்துறதுக்கு நேரடியாக
மனுஷர் மேல் அவர் கையை வைக்கவில்லை. இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ள, the most high, அதி உயர்ந்தவர், சர்வ வல்லவர், யேசுவாவின் டாடி, உன்னுடைய டாடி, என்னுடைய டாடி, யேசுவாவின் எலோஹிம் தேவன், நம்முடைய தேவர், வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர். சோ இங்கே பேசுறது யேசுவாஸ் டாடி. மோசேக்கு சொன்னார், இதை போய் சொல்லு, let my people go that they may serve me. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிரசன்னத்திலே அவரை தொழுது கொள்ள வேண்டியவர்கள், அவரை அறிந்து அவர்களை விடாது குருட்டாட்டத்திலே போட்டு குருடாக்கி குழப்பி கையால் செய்யப்பட்ட சொருபங்களையும் முன்னங்களையும் அவைகளையும் இவைகளையும் வணங்க செய்து அடைச்சு வச்சிருக்கிறார். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாய் இப்பொழுது வேலை செய்கிறவன். ஓகே, அவர் சொன்னார், நீ விடமாட்டேன்னு சொன்னால் உன் மிருக ஜீவங்களாகிய குதிரைகள் மேல், கழுதைகள் மேல், ஒட்டகங்கள் மேல், ஆடு மாடுகளின் மேல் இருக்க மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். யெகோவா அதி உயர்ந்த தேவன் யாவே இஸ்ராயலின் மிருக ஜீவன்களுக்கும் எய்த்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ராயல் பிள்ளைகளுக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை, ஒன்றுக்கும் கொள்ளை நோய் வர முடியாது. மேலும் நாளைக்கு யாவே இந்த காரியத்தை தேசத்திலே எங்கே எகிப்திலே செய்வார் என்று சொல்லி யாவே ஒரு காலத்தை குறித்திருந்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல், பார்வோனிடத்தில் என்று சொன்னார். He set up a time tomorrow. Say, நாளைக்கு இந்த காரியத்தை செய்ய போவார். My God, did you see that? அதி உயர்ந்த தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் மட்டும்தான் இப்படி பேசலாம். Let my people go. அவ்வளவுதான் கதை. Now இஸ்ராயலின் அவர்களது சரித்திரத்திலே குறிப்பாக ஒரு சம்பவம் நடந்தது. God give me strength. அந்த நேரத்திலே ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு பேர் டேவிட். தமிழ்ல தாவீது என்று போட்டிருக்குது, கிங் டேவிட். ஓகே, இரண்டாம் சாமுவேலை எடுப்போம். சாமுவேல் எழுதிய 2 புத்தகங்களிலே முதலாவது அதான் இரண்டாம் சாமுவேல். சாமுவேல் 7 முகம் வேல் வேல் என்று போட்டிருக்கிறான். அவனுக்கு அந்த வேல் என்றது பழக்கம்.
Samuel, El Elohim. இரண்டாம் சாமுவேல் அநேக பேருடைய இருதய மண்டைக்கு திறக்கப்பட போவது போல இருக்குது. இரண்டால் நான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அதாவது நான் வைத்திருந்த ஏற்கனவே மத்தியானத்துக்கு முதல் 20 அதுக்கு முதல்ல இஸ்ரவேல் ஜனம் அவர்களுடைய ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்கு, தேவன் ஒரு ராஜாவை கொடுத்தார். அவர் தான் ஆண்டு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற நாடுகள் மாதிரி என்று கேட்டெடுக்க உடனே அவருடைய கோபத்திலே ஒரு ராஜாவை கொடுத்தார், சவுல் ராஜா, சவுல். ஓகே, இது வாசித்தாக்களுக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலுக்கு நான் போக இயலாது. அதன் பிறகு அவன் தன் சொந்த விருப்பம் செய்ய ஆரம்பித்தோன்ன கிங் சவுல் அவனை ராஜாவாக இராதபடிக்கு அவனை புறக்கணித்தார். ஆளுகை செய்யாதபடிக்கு ஏற்கனவே ஒரு மனுஷனை அவர் இருதயத்தில் வைத்திருந்தார். அவன்தான் டேவிட், ஜெஸ்ஸையின் மகன். அவனை தெரிவு செய்ததற்கு முதல் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சிறு பிள்ளையாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நேரம் அவன் தாப்பனாலே கூப்பிட்டு அழைக்கப்பட்டு சாமுவேலுக்கு கிட்டே வந்ததும் அவனை அபிஷேகம் பண்ணினான். அதாவது எண்ணெய் தலையிலே ஊற்றப்பட்டது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய முத்திரை ஒரு முழங்காலிலே இருந்து கொண்டிருப்பது வாலிபனாகிய டேவிட். அந்த எண்ணெய் ஊற்றுவது தீர்க்கதரிசியான சாமுவேல். பின்னால நிற்கிறார்கள் அவனுடைய சகோதரர்கள் 7 பேர். அவன் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்பு சவுலின் வீட்டிலே அவனை ட்ரெயின் பண்ணினார். டேவிட் முதல்ல சந்திச்சது சவுல்ல இருந்த பிசாச. When you are anointed, you are going to meet the devil. Sure. When Yeshua was anointed, அவர் முத்திரை போடப்பட்டதும் தேவனாலே பூசப்பட்டதும் வனாந்தரத்துக்கு டாடி அவரை கொண்டு போய் தம்முடைய ஆவியினாலே சந்தித்தது யார்? பிசாசு. இன்றைக்கு பலர் பரிசுத்தாவி நிரம்பி இருக்கிறேன், பரிசுத்தாவி ஆவியானவர் என்று சொல்லிக்கொண்டு அந்நிய பாஷையை பெரிய சொல்லி புழுகி கொண்டு தெரிகிறார்கள். பேயண்டா என்னென்ன பேய்கள் சந்திக்கவும் இல்லை, பேயோடு போர் செய்யவும் தெரியாது. நத்திங். எப்படிப்பட்ட ஆவியை இவர்கள் பெற்றார்கள்? But when God fills anyone with His Spirit, தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய சொந்த ஆவியினாலே, அவராலே நிரப்பப்பட்ட எவனும் முதல்ல எதிரியை சந்திக்க வைப்பார். நீ சந்தித்தாயா? ஓம் என்று சொல்லி உண்ட மாமி என்று சொல்லாத. ஒருவேளை அவக்குள்ள இருக்கலாம், ஆனால் அவருடைய அழைப்பிலே, அவர் வழிநடத்துதலிலே இருக்கும் நேரம் எதிரியோடு யுத்தம் பண்ண, மிதிக்க அவர் ட்ரெயின் பண்ணுவார். சோ அங்கே இருந்த டேவிட்
பிறகு வீட்டுக்கு வெளியிலே வந்து டு மேக் த ஸ்டோரி ஷார்ட், அங்கேயும் இங்கேயும் அவன் அலைந்து சவலுக்குள்ளே இருந்த பேய் அவனோட எரிச்சல் அடைந்து அவனை கொல்ல வகை தேடி தெரிந்து அவன் குகை அங்கேயும் எங்கமாக ஒளிஞ்சு கொண்டு கிடந்து அவனை அவர்களே தங்கி இருக்கிறதை பழக்கினார் தேவன். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்படியா இருந்த நாட்களிலே இஸ்ரேலை ஆளும் நேரத்திலே அவன் அநேக இராணுவர்களை போர் வீரர்களை வைத்திருந்தான். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரை அழைத்தவர் டேவிடை. இந்த வேளையிலும் அவரிடத்திலே ஒழுங்கின்படி நடந்து அவருடைய ஒழுங்கின்படி செய்து போர் வீரர்களை எண்ணினார் ஒழிய மற்றபடிக்கு எண்ணக்கூடாது. ஏன்? மனுஷனுடைய பலத்திலே ராஜா தங்கி இருந்து விடுவான் என்று சொல்லி அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன நேரம் ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியர், இந்த 3 பேரும் கொடுக்கப்பட்டார்கள் இஸ்ராயலருக்கு. எந்த நேரத்திலும் a king, a prophet and a priest. ராஜா தேவனுடைய வார்த்தையின்படி, தீர்க்கதரிசியின் வழிநடத்துதலின்படி, தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தான் ராஜாவினிடத்தில். அண்ட் ஆசாரியன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை எவ்விதமாக செலுத்துவது எல்லாவற்றையும் ராஜாக்கு கற்றுக் கொடுத்தான். See that the order, the king, the priest and the prophet. யோசுவாவுக்கு இந்த 3 ஊழியமும் இருந்தது. ஆனால் குறிப்பாக தீர்க்கதரிசியின் ஊழியத்தை அவர் இங்கே பூமியிலே இருந்த நேரம் அதை செய்து கொண்டிருந்தார். The prophetic ministry. இப்பொழுது ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக. ஓகே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளாக இருந்து உயிர்ப்பிக்கும் ஆவி டாடியோடு இருந்து. ஞாபகம் யோகனான் 14:23. என் கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படித்திருந்தார், நானும் அவரில் அன்பாயிருப்பேன், டாடியும் அன்பாயிருந்து நாங்கள், அப்படி நாங்கள் நாங்கள் வந்து அவனுக்குள்ளாய் குடியிருப்போம், அவளுக்குள்ளாய். So you have daddy and son all the time. Daddy is daddy, son is son. தாப்பனும் மகனும் ஒரே சுபாவம். Now, இப்படியாய் இருக்கும் காலத்திலே ஒரு நாள் வந்தது, இஸ்ராயல் ஜனத்தின் மேலே பிசாசு ஒரு நேரத்திலே தேவனுடைய தேவதூதனாய் இருந்தவன், அவன் பேர் லூசிபர், விடியற்காலத்தின் மகன், the light bearer, ஒளி கொடுக்கிறவன். தேவனுக்கு விரோதமாக எழும்பி பெருமை கொண்டு தன்னுடைய சிங்காசனத்தை தேவனுக்கு மேலாக உயர்த்துவேன் என்று வானங்களுக்கு மேலாக, அப்படி அந்த கதையெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 12 தொடக்கம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம்.
அவனையும் அவனோடு சேர்ந்து முரட்டாட்டம் பண்ணின தூதர்களை எல்லாரையும் அவர் தள்ளிவிட்டார். நான் ஒரு நாள் வந்தது, பிசாசு முன்பு ஒரு நேரம் லூசிபர் என்று, அதாவது தேவதூதனாய் இருந்தவன், அவன் தாவீது ராஜாவை, கிங் டேவிட், அவனை ஏவி விட்டான், தூண்டி விட்டான். இங்க பாருங்க, 2 சாமுவேல் 24. யாவேயினுடைய கோபம் திரும்ப இஸ்ராயலின் மேல் மூண்டது. தேவனுடைய கோபம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. இஸ்ராயல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்க்க என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு டேவிட் ஏவப்பட்டான். யார் ஏவினது? யூதாவை, இஸ்ராயல் கோத்திரம், 2 கோத்திரம், அவர்கள் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி என்றதுக்கு ஒரு மனதிலே ஒரு தூண்டுதல், ஒரு ஏவுதல் அவனுக்கு வந்தது. இப்ப இந்த சம்பவத்தை let me see if we can முதலாம் நாளாகமம் எடுங்கோ. முதலாம் நாளாகமம் 21 1. இப்ப இதுல அந்த சரித்திரம் கொஞ்சம் இங்கேயும் இங்க எழுதப்பட்டிருக்குது. இதுல குறிப்பாக யார் ஏவினது, என்ன நடந்தது, பக்கத்தில் இருந்தாங்களா அல்லது யார் இவன் ராஜா ஒரு எண்ணி பாப்பம் அப்படி என்று சொல்லி யாரும் சொல்லி அவன் போர் வீரர்களை எண்ணினானா? இல்லை. இங்க பாருங்க, நான் அங்கேயும் இங்கேயும் ஆராய்ந்து படிக்க வேண்டும். We have to search the scriptures. முதலாம் நாளாகமம், First Chronicles chapter 21, 21ஆம் அதிகாரம், முதலாம் நாளாகமம், 1வது வாக்கியம். பிசாசு, சைத்தான், சாத்தான் இஸ்ராயலுக்கு விரோதமாக எழும்பி, சாத்தான் யாருக்கு விரோதமாக எழும்பினது? டேவிடுக்கு விரோதமாக அல்ல, ஜனத்தை இன்றைக்கு பல தேசங்கள் காரணம் இல்லாம எதிர்க்கும் காரணம் இங்கே இருக்குது. ஆன்டிசெமிட்டிசம். யூதர்களை காரணம் இல்லாமல் எதிர்க்கும் தேசங்கள், எதிர்க்கும் மனுஷர்கள். ஆரம்பத்திலே கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்டான், அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களை யூதர்களை விட்டு பிரிய வேண்டும், அவர்களுடைய பண்டிகைகளை நாங்கள் அனுசரிக்க கூடாது, சபத் டே நாங்கள் வச்சிருக்க கூடாது, நாங்கள் சூரியன் நாளில் நாங்கள் வணங்க. இதெல்லாம் வந்தது 381ஆம் ஆண்டு மெஷாயாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின். சாத்தானின் ஏவுதல். சாத்தான் இஸ்ராயலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ராயலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவினான். Can you say? அவனுக்கு அது தெரியவில்லை. பேவின் என்று சொல்லி தூண்டிவிட்டான். எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவங்கள் செய்கிறதுக்கு தூண்டி விடுகிறான். அந்த பாவத்தை செய்ததுக்கு பிறகு அவர்கள் ஏன் நான் செய்தது கொண்டு போட்டு மறியலுக்கு போகிறார்கள். அல்லது அண்மையிலும் எத்தனையோ வாலிபர்கள் தூக்கு தண்டனை பெற்றார்கள். இங்கேயுமே ஆல்சோ இன் இந்தியா ஆல்சோ. அவன் ஏவி போட்டு பேசாம இருப்பான், ஒளிஞ்சிருவாள். 47வது பொம்பளை, அவளைத்தான் நாங்கள் வேசி என்று சொல்றது. தேவனும் வேசி என்று சொல்லுகிறார். அவளுடைய வேசித்தனம் ஜனங்களை பிடிக்கிறது சூனியம். Anyway, we are not going into that. That's one of those
dreadful sins, பயங்கரமான பாவங்களில் ஒன்று. தேவன் எந்த தேசத்தை நியாயம் தீர்க்க. Now, சாத்தான் இஸ்ராயலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ராயலை தொகை எண்ணுவதற்கு தாவீதை ஏவி விட்டது பேய். இதில் கொஞ்சம் தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே டேவிட் யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, ஜோவாப் அவனுடைய கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி, அதில் தலைவன் ஜோவாப், அவர்களை நோக்கி, நீங்கள் போய் பேர் சபாவை தொடங்கி தான் மட்டும் 2 இடங்கள் இருக்கிற இஸ்ராயலை எண்ணி ஜனங்களை அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜோவாபிட்ட சொல்லிடுவான். இன்னொரு ஆளையும் அழைச்சு டேவிட். அப்பொழுது ஜோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 தனியாய் அவர்களை நிறைய பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர்கள் அல்லவா? They are all commanders, they are all soldiers. என் ஆண்டவர் என்றால் டேவிட், லார்ட், என் எஜமான், இதை விசாரிப்பானேன்? இஸ்ராயலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? See, God always has a person to warn. தாவீதை எப்படியாவது நிப்பாட்டுறதுக்கு ஜோவாப் மூலமாக பேசி, ஏன் இதை செய்ய போறீர்? தேவன் உமக்கு நிறைவாக இன்னும் ஜனங்களை கொடுப்பார், போர் சேவகர்களை கொடுப்பார். ஏன் இதை நீர் என்ன போறீர்? இப்ப அவங்களுடைய இலக்கம் எப்படி என்று டேவிடுக்கு தெரியாது. என்ன? பிசாசு அவனை தூண்டிவிட்டான். பிசாசு கண்ணுக்கு தெரியாதவன். நாலாவது வாக்கியத்தை பாருங்க. ஜோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேற்கொண்டபடியால் ஜோவாப் புறப்பட்டு இஸ்ராயல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை எண்ணி தொகையை தாவி டேவிடின் இடத்திலே கொடுத்தான். எத்தனை பேர் போர் சேவகர்கள், எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க யுத்தம் பண்றதுக்கு. இஸ்ராயலில் எல்லாம் வாழ் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் வாழ் உருவத்தக்கவர்கள், வாழால சண்டை பிடிக்கக்கூடியவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். Now let me come over here and see what Samuel writes. நாலாவது வாக்கியம் மட்டும் is the same. 2 சாமுவேல் 24:5. யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணங்களுக்கு வலது புறமான ஆரோவேரிலும் யாசேரிலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து சேலியாத்துக்கும் தாப்தி மோசிக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கு போய் எல்லாம் டீட்டெயிலும் எழுதி இருக்குது. பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கு மேவியர் கானாருடைய சால பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சேபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள்.
9 months and 20 days. My goodness, they had to go and finish this work, counting how many soldiers are there under David's kingdom. யார் டேவிடை தூண்டி விட்டது? சாத்தான். சாத்தான் யாரோடு கோபம் கொண்டான்? இஸ்ராயல் ஜனத்தோடு. ஏன்? இஸ்ராயல் ஜனம் தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட ஜனம். இன்று வரை அங்கதான் ராஜா வரப்போகிறார். யார் ராஜா? நீ மற்ற செய்திகளை கேட்க வேணும். அங்குதான் அவரது ராஜ்யம் நிலைநாட்டப்படும். They took 9 months and 20 days to count the soldiers. கேட்கிறாயா? ஒன்பதாவது வாக்கியம். ஜோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். The statistics, how many soldiers are there, how many can fight இந்த இடத்துல with the sword, வாளால். அந்த இடத்துல how many people can handle the sword. டேவிட் உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் டாடியிலே அதி உயர்ந்தவர்களே தங்கி நிற்கிற ஒரு மனுஷன். ஆனால் சாத்தான் இப்படி ஏவினபடியினாலே அதை அறியாது அந்த எண்ணம் அந்த வேலையிலே ஈடுபட்டு ஜோவாபை அனுப்பின. ஜோவான் சொன்னான், தேவையில்லை ராஜா, உங்களுக்கு தேவையில்லை, வேண்டாம், உங்களுக்கு நிறைய ஜனத்தை தேவன் கொடுப்பார், ஏன் இது உங்களுக்கு. ஆனால் ஜோவாபின் வார்த்தையை டேவிட் கேட்கவில்லை. சில காரியம் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், நீ சில ஆக்களுக்கு வாசிக்க இயலாது, சில ஆக்களுக்கு வாசித்தாலும் நிற்கிறதில்லை, சில ஆக்களுக்கு நான் வார்த்தை கொடுக்கிற நேரமே கேட்க விடாமல் பல குழப்பங்கள். So I repeat it, உனக்கு விளங்கத்தக்கதாக அதை திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, 9வது வாக்கியம். அவன் ராஜாவுக்கு கொடுத்தான் அந்த இலக்க தொகையை. இஸ்ராயலிலே பட்டயம் உருவத்தக்கது 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. இருதயத்தில் குத்துப்பட்டுட்டான். அவன் டாடியின் ஆவியை உடையவனாயிருந்தான். ஜோவாப் சொன்னதை கேட்கவில்லை. இப்ப இருதயத்தில் குத்தப்பட்டான். ஒரு நேரம் உங்களுக்கு தெரியும், சவுல் நெத்திரியாயிருந்த நேரம் அவனை துரத்தி கொண்டு கொல்ல தெரிந்த சவுல் ஒரு மலை கோயிலை அவன் நித்திரையாயிருக்க இவன் கிட்ட போய் அவன் சட்டையை வெட்டி போட்டான். அதுக்கு பிறகு அவன் இருதயம் குத்த துவங்கினதாம். ஏன்? சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அபிஷேகத்துக்கு மாறாக இதை செய்திட்டான். அபிஷேகம் பண்ணினவரை தொடாது என்றிருக்குது, நான் இப்படி பட்டி போட்டேனே என்று சொல்லி அவனுடைய இருதயம் குத்த ஆரம்பித்தது. அது மாதிரி இங்கே அவனுடைய இருதயம் அவனை போட்டு குத்தியது, அந்த ஆக்களை எண்ணியபடியால். அப்பொழுது டேவிட் யாவையை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் எஜமானே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், மகா புத்தீனமாக இதை செய்தேன்.
இருதயத்திலே குத்தப்பட்டவன் பாவ மன்னிப்பை கேட்கிறான். See what's going to happen. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். டேவிட் 11வது வாக்கியம். காலையில் எழுந்திருந்த பொழுது டேவிடி வழி நடத்துகிற ஞான திருஷ்டிக்காரனும், அதாவது தீர்க்கதரிசி, அந்த நேரத்தில் அப்படியும் சொல்லுவார்கள் ப்ராஃபட்ட, ஞான திருஷ்டிக்காரன். ஓகே, காட் அவன் பேர் GAD, காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு அந்த சொல் பாவிக்கப்படுகிறது. ஞான திருஷ்டிக்காரன் தான் தீர்க்கதரிசி. யாவையினுடைய வார்த்தை உண்டாகி சொன்னது அதி உயர்ந்தவர் காத் என்னும் தீர்க்கதரிசியோடு, அவனை வழிநடத்துகிறவரோடு பேசினார். அவனுக்கு சர்வ வல்லவரின் வார்த்தை உண்டாயிற்று. ஹவ்? ஆவியினால். 1 Peter 1:11. They can't receive the word without the Spirit. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், நான் அதை உனக்கு செய்வேன் என்று யாவே உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் ஞானதரிசிக்காரன். What a story this is. டேவிடின் இடத்திலே வந்து தாவீதை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய எதிரிகள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே, உம்முடைய தேசம் இஸ்ராயல் தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? My God, ஏழு வருஷம் பஞ்சம் அது வேணுமா, அல்லது மூன்று மாதம் உம்முடைய எதிரிகள் உம்மை விட்டு கலைக்க வேணுமா? 3 மாதம் நீ அவங்களுக்கு தப்பி ஓட வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ள நோய் உண்டாக வேண்டுமா? நான் யோசித்தேன், இந்த கொள்ளை நோயை யார் நிப்பாற்றுறது? என்ன செய்வதென்று தெரியாமல் ராஜாக்கள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள் தடுமாறுகிறார்கள். மருந்து இன்னும் இல்லை. சில ராஜாக்கள் மிகவும் அவதானமாய் கவனிக்கிற அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். The intensive care unit, ICU. ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி
தடுமாற்றம் எங்கு இதை கேட்கிறாயா? டாடி சொல்லி அனுப்புகிறார். அதி உயர்ந்த தேவன், சர்வ வல்லவரான தேவன், எல் ஷடாய், யெகோவா. இதை அந்த திகதரிசை காத் என்கிறவன் டேடியின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் டேவிட் ராஜாக்கு சொல்லுகிறான். அவன் சொல்லி என்ன சொல்றான்னு பாருங்க. இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்னை மறு உத்தரவு, அதாவது மறுபடி கொண்டு போக வேண்டும். யார் இந்த காத்து மறுபடி கொண்டு போக வேண்டும்? அதி உயர்ந்தவரிடத்திலே, சர்வ வல்லவரிடத்திலே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் யெகோவா. வேறு ஒரு தேவன் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போகிறதில்லை. யெகோவா இயேசு கிறிஸ்துவின் தேவன், நம்முடைய தேவன், அவருடைய டாடி, நம்முடைய டாடி, வேறொருவர் இல்லை. அவரிடத்திலே நான் மறு உத்தரவு மறுமொழி கொண்டு போய் சொல்ல வேண்டும். டேவிட், கிங் டேவிட் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். Tell me what you going to do. 3 things. 7 வருஷம் பஞ்சம், 3 மாதம் உம்முடைய எதிரிகள் உம்மை துரத்த, அல்லது 3 நாள் கொள்ளை நோய். நமக்கு இப்பவே தெரியும், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு பிடிபட்டவர்கள், தப்புகிறவர்கள் மிகவும் சொற்பம். அறுநூறு பேர், 700 பேர், 900 பேர் ஒரு நாளிலே வித்தியாசமான தேசங்களிலே உயிரை இழக்கிறார்கள். மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. யார் இதை கொண்டு வந்தது? என்ன இந்த சீனா அந்த இதென்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒழிய அந்தரத்திலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே. ஆனால் மறுமொழி இல்லை. 3 நாள் கொள்ளை நோய். நீர் யோசித்து பார்த்து எனக்கு சொல்லும். என்னை அனுப்பினவர் சர்வ வல்லமை உள்ளது, அவருக்கு நான் மறுமொழி கொடுக்க வேண்டும். டேவிட், வாசிப்போம் 14வது வாக்கியம். அப்பொழுது டேவிட் காற்றை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் ஆகப்பட்டிருக்கிறேன். இப்போதும் நாம் யெகோவாவின் கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் பெரிது. மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக என்றார். டேவிட், அவருடைய இரக்கங்கள், அவருடைய உண்மைத்தனம்
ருசித்து நன்றாக அறிந்திருந்த மனுஷன் டேவிட். அந்த மூன்றுல எதையும் தெரிவு செய்யாம சொன்னான், என்னால் ஒன்று செய்யலாது பிரதர் காட். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, மனுஷருடைய கையில் விழுவதை விட நான் டாடியின் கையிலே நான் விழப்போகிறேன். அவருடைய இரக்கங்கள் பெரிதல்ல, மகா பெரிது. மகா பெரிது. ஆகையால் நான் அவருடைய கையிலே விழுவேன் என்று சொன்னான். அப்பொழுது யாவே இஸ்ராயலிலே அன்று காலையிலே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். எத்தனை நாள் கொள்ளை நோய்? 3 நாட்கள் இல்லையா? 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, அதைத்தான் டாடி அனுமதித்தார். தேவதூதனை அனுப்பினார். ஜனங்கள் மேல் கொள்ளை நோயை போடுவதற்கு. What? Yeah. யாவே இஸ்ராயலிலே அன்று காலை, யாவே அதி உயர்ந்தவர், அன்று காலையிலே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். ஏறக்குறைய 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதத்துக்கு வந்திருக்கிறது. தற்போதைய தேசங்களில் இருக்கும் ஜனங்களின் நிலைமை. குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அவர் என்னோட வேதாந்தம் பேச வேண்டாம், அப்படித்தான் நீங்க சொல்லி இருக்க. அதி உயர்ந்தவர். அவன் சொல்லி போனா, எனக்கு 3 ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அவரை கரத்தில் நான் விழ போடுறேன். அவரை அறிந்தவர். ஏற்கனவே சொல்லி போட்டார், நான் பாவம் செய்தேன், இப்பொழுதும் என் அக்கிரமத்தை நீக்கிவிடும், மகா புத்தீனமாக செய்தேன், பாவம் மன்னிக்கப்படும், பாவத்தினால் வரும் விபரீதம் அனுபவிக்கத்தான் வேணும். Sin can be forgiven, but the consequences of the sin I have to bear it. விபச்சாரத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டது டேவிடுக்கு. அவன் மனம் திரும்பினான், நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஆனால் பாத்ஷேபாவின் பிள்ளை, the child that was conceived out of wedlock, கள்ளத்தனமாக கற்பம் தரித்த அந்த பிள்ளை, டாடி அந்த பிள்ளையை அடித்தார். அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. And then பெரிய நெருக்கமும் அபாயமும் துன்பமும் அவனுடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்டது எதிரிகள் மூலமாக. That is the பாவத்தினால் வந்த பலன், விபரீதம், consequence. Now அப்பொழுது யாவே இஸ்ராயலில் காலைமை தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சேபாவரும் உள்ள ஜனங்கள்
70,000 பேர் செத்து போனார்கள். சிலருக்கு எத்தனை பேர் எல்லாம் செத்திருக்கிறார்கள், யாரு இன்றைக்கு செத்தார்கள், எத்தனை பேர் எத்தனை தேசங்கள்ல அந்த worldometer or something like that, they have all the numbers, statistics. அதை பார்த்திருப்பீர்கள். இங்கே 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000. மெய்யாக நடந்த கதை. பேய் அனுப்பினு சொல்லவில்லை இங்கே கொலை நோய. பதினாறாவது வாக்கியம், தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது யாவே சர்வ வல்லவர், அதி உயர்ந்த தேவன், அந்த தீமைக்கு மனம் வருந்தி ஜனங்களை அழிக்கிற தூதனை நோக்கி, enough, போதும், டேவிட் அவர இரக்கங்களை அறிந்து அவர கையில் நான் விழட்டும் என்று சொன்னான். அவருக்கு பொறுக்கையில் enough காணும். இந்த கொள்ளை நோயை யார் நிப்பாட்டுறது? enough என்று யார் சொல்ல போறது? மனுஷன் சொல்லலாமா? No, never. வானங்களை ஒருவராய் சிரித்து பூமியை அதில் உள்ளவைகளை பரப்பினவரும் அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவருமாகிய யாவே சொல்லுகிறதாவது, நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலே மறியலே இருந்தும் சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரவும் யாவை ஆகிய நான் உம்மை அழைத்து நீதியின்படி உம் கரத்தை பிடித்து உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் இஸ்ராயலுக்கு ஜனங்கள் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். யார் இவர்? அதி உயர்ந்தவரின் மகன், சர்வ வல்லவரின் மகன், யெஷுவா தி மெஷாயா, இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே அவரை ஏற்படுத்தினார். ஜனங்களுக்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. மதம் அங்கே. ஆதாமுக்கு மதத்தை கொடுக்கவில்லை. ஆதி மனுஷன் அவர் கொடுத்தது ராஜ்யம். மனுஷன் ஆளுவே இழந்தான். இன்று வரை சாத்தான், வலுப்பாம்பு, பிசாசு, பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறவன், விழுந்து போன தூதர்களோடும்
அசுத்தாவிகள் எனப்பட்ட சரீரமற்ற ஆட்களாக கோடான கோடி எண்ணி முடியாத இந்த பேய்களோடு அவன் பூமியின் ஜனங்களை பொய்யினாலும் வஞ்சிப்பினாலும் ஆண்டு கொண்டிருக்கிறான். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருதயம் நொண்டுகொண்டவர்களை குணமாக்க, எத்தனை ஜனங்கள் பேய்களினாலே நோய்களினாலே, அவன் கொடுக்கும் நோய்கள் சூனியங்களினால் அதுக்கு குறைவே இல்லை. கிழக்கு பிராந்தியம் நோ, அவர் கண்களுக்கு ஒன்றும் தப்புவதில்லை, பிடிபட்டு இருக்கிறார்கள். இப்படி போன்ற ஜனங்கள் சூனியங்கள் இல்லாத இடத்திலும் பேய்களினால் பிடிபட்டு இஸ்ராயலில் இருந்த பொழுது யெஷுவா அவர் மனுஷனாய் வந்த நேரத்தில் காலை தொடக்கம் மாலை வரைக்கும் அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டே இருந்தார். நோயாளிகளை குணமாக்கினார், ராஜ்யத்தை அறிவித்தார். இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி நோயுள்ளவர்களை குணமாக்கி மூன்றாம் நாளில் நான் பூரணப்படுவேன் என்று அவர்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்த அந்த மனுஷனிடத்தில் சொன்ன அந்த நரி, யார் அந்த நரி? ஏரோது. அவனிடத்திலே போய் சொல்லுங்கள். ஏன் ஏரோது உம்மை கொல்ல தெரிகிறான், வகை தேடுகிறான் என்று அந்த மனுஷன் வந்து சொன்னபடியினாலே இதை சொன்னார். நான் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தை, இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி நோய் உள்ளவர்களை குணமாக்கி மூன்றாம் நாளிலே நான் பூரணப்படுவேன். அவர் செய்த முக்கிய 3 காரியங்கள்: ராஜ்யத்தை அறிவித்தார், பேய்களை துரத்தினார், நோய் உள்ளவர்களை குணமாக்கினார். தொடர்ந்து செய்தார். சபை எங்கேயோ தொங்கல்ல கிடக்குது, கிறிஸ்தவம். அது போய் இப்ப ஆவியகம், ஸ்பிரிட்டியானிட்டி, not Christianity. Even that one is gone. அதுவும் இல்லை. Spiritianity. Who the spirit? ஆவி சொன்னது, ஆவியானவர் சொன்னார், பரிசுத்தாவி சொன்னார். பரிசுத்தாவி பெற்றீங்களா? நீங்க எங்கேயோ போயாச்சு. சபைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் என்ன விதமாக இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா? I just got remembered. இரவில் நடமாடும் கொள்ளை நோய். இரவில் நடமாடும் கொள்ள நோய். யெஷுவா ஒருக்கா அசுத்தாவியை குறித்து சொல்லும் நேரத்திலே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆவி பேய் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும் பொழுது வறண்ட நிலங்களிலே நடந்து திரிந்து தண்ணீர் காணாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் அவன் திரும்பி வந்து தான் விட்டு வந்த வீட்டை, யார் அந்த வீடு? மனுஷன். எந்த மனுஷன் மனுஷிக்குள்ளே இருந்து வெளியே போனானோ அதை வீடு என்று சொல்லுகிறார். மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம். Thank you, Daddy. I will tell you probably later why I said thank you.
டேவிட் அவனுடைய சொந்த பாவத்திற்காக 70,000 பேர் அதுக்கு முன் தடவை அந்த விபச்சார பாவம், அடுத்தது பாத்ஷெபாவினுடைய புருஷனை கொலை செய்தது. அதற்காக 2 பேர், அந்த பிள்ளையும் அவனும் தான் மரித்தது. இங்க பாரும், இந்த பாவம் 70,000 பேரை கொண்டு போயிட்டது. ராஜாக்கள் எதை அனுமதிக்கிறார்களோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த தேசத்திலும் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது, oh daddy help me, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், ஆளுநர்கள், அந்த தேசத்தை ஜனங்களை ஆளுவதற்காக ஜனங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எப்படிப்பட்டதான தேவனுக்கு விரோதமான காரியத்தை அனுமதித்து அவர் கட்டளைகளை உடைத்து அவருக்கு மதியாது அரசாங்க கட்டளைகள் என்று சொல்லி ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் பாடசாலை பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நடைமுறையிலே இருக்கும் the modern times, the computer age, where the technology has gone so high, இவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்தவோ அல்லது சில கூட்டங்களை அவர்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கவோ தேவனுடைய கட்டளைகளை உடைக்கும் நேரத்திலே தங்களது ராஜ்யத்தின் பொசிஷனை வைத்திருக்க விரும்பி ஜனங்களோடு ஒத்து போகிற ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவரை அறியாதிருந்தாலும் பரவாயில்லை, அதி உயர்ந்த தேவன் ஒரே தேவனை அறியாதிருந்தாலும் பரவாயில்லை, கவனமாய்கள். தேவனுடைய கட்டளைகளை எந்த தேசம், எந்த ஜனாதிபதி, பிரதம மந்திரி அதை மதியாது தங்களுடைய வழி நடத்துதலிலே போகிறார்களோ அந்த தேசத்தின் குடிகளை தேவன் தண்டித்தே தீருவார். டேவிட் அவருடைய ஒழுங்கை உடைத்து அதி உயர்ந்தவரை அறிந்தவன், அவர் இரக்கங்களின் ஆழத்தை அறிந்தவன், அவரை விட வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தவன், தன்னை ராஜாவாக்கினார். பிற்புறத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு, தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அதிலே இருந்து புறக்கி எடுத்து அவனை தன் ஜனத்தை ஆளுவதற்கு ராஜ பதவிக்கு உயர்த்தி, அப்படி இருந்தாலும் அவருடைய கட்டளை அந்த பொசிஷன்ல இருக்கிற ராஜாவாகி டேவிட் மீறின பொழுது யார் தண்டிக்கப்பட்டார்கள்? தேவன் மாறவில்லை. நான் யாவே, நான் மாறாதவர். He will not change.
இருக்கிறவராகவே இருக்கிறவர். எந்த வழியிலும் மாறமாட்டார். அவர் வழிகள் எல்லாம் உண்மையுள்ளவைகள். அவைகள் எல்லாமே நீதியுள்ளவைகள். அது கொள்ளை நோயை அங்கே வரவிக்கும்படி ஜனங்களை தண்டித்து அந்த காரியம் நடக்கும் நேரத்தில் அவருடைய உள்ளம் உடைந்து போயிட்டு enough. யாவே அந்த தீமைக்கு மனசாபப்பட்டு அந்த கொள்ள நோயால் அழிக்கிற தூதனை நோக்கி போதும், enough. அது உயர்ந்தவரின் இருதயம். யேசுவாவின் டாடி, நீ சொல்லும் இயேசுவின் தகப்பன், அவரை விட வேறு தேவன் இல்லை, அவரை விட ரட்சகர் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போறதில்லை. நோ, வானங்களை சரித்திட்டு பூமியை எல்லாவற்றையும் அந்தரத்திலே தொங்க போட்டவர். அவரே சரித்தார் ஒருவராக. உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினார். நீ சொல்ற, நான் அந்த மதம், நான் இந்த மதம், நான் என்னுடைய குடும்பம் அந்த மதம். தாயின் கற்பத்தில் உருவாகின ஒவ்வொரு பிள்ளை அவருடைய கரம் இல்லாமல் நோ நோ. போதும், இப்போது உன் கையை நிறுத்து. அதை நிப்பாட்ட வேண்டிய ஒருவர் அந்த கொள்ள நோய் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அதி உயர்ந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஏற்கனவே டேவிட் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி போட்டார். அவன் குத்தப்பட்டார் இல்லையா? அதை நாங்கள் வாசித்தோம். அந்த 10வது வாக்கியத்திலே 2 சாமுவேல் 24:10. ஆனாலும் பாவத்தின் பரிகாரம், பாவத்தினால் வந்த விபரீதம், கான்சிக்வென்ஸ், அதை அறுக்க வேண்டியதாக இருந்தது. எண்ணாகமம் 32:23 அந்த நாள் தொடக்கம் நான் அறிந்திருந்த ஒரு வார்த்தை, if you go on sinning like that, நீ தொடர்ந்து அந்த பாவத்தில் இருந்தால், hear me well, the sin will find you out. உன் பாவம் தொடர்ந்து உன்னை கண்டுபிடிக்கும். எண்ணாகமம் 32:23. உன்னை கலைத்து அந்த பாவம் உன்னை கண்டுபிடிக்கும். அவருடைய இரக்கம் கொலை நோயால் அழித்து கொண்டு போன அவருடைய தூதனை நிப்பாட்டியது காண நிப்பாட்ட.
கடைசி வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்குது. மோசேயின் இடத்துல தம்மை குறித்து சொன்ன பொழுது உண்மை எனக்கு தெரியப்படுத்த உடனே எனக்கு நான் உண்மை பார்க்க ஆசையா இருக்குது, எனக்கு அறிய தாரும் அப்படி என்று யாவே யாவே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடாத தேவன். ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்செல்கிறவர்கள் 1000 தலைமுறைகளுக்கும் அவருடைய இரக்கம் தொடர்ந்து கொண்டு போகும். தகப்பன், நீ அவருக்கு பயந்து நீ கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு நடுங்கினால் உன் பிள்ளைகளை அவருடைய இரக்கம் தொடரும். டேவிட் சொன்னான், மனுஷன் கையில் நான் ஏன் விழ வேணும், நான் இப்பொழுது இந்த நாளினை நெருக்கப்பட்டேன். கார்த்திக தரிசித்து சொன்னான், நான் யாவையினுடைய கையில் விழட்டும், அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. Oh, I like it very much. The mercy of Elohim, அதி உயர்ந்தவரின் இரக்கங்கள். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. இந்த எழுமுகம் குறிப்பாக ஒரு சங்கீதத்திலே அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதி வச்சு நீங்க வாசித்திருப்பீங்க. நான் கனகாலம் வாசிச்ச அந்த சங்கீதம், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியா சொல்ல கடவார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது பிழை, அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. கிருபை என்றால் அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, அது என்றும் உள்ளதல்ல. அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, அது எல்லாருக்கும் அல்ல. கிருபை இரக்கம் எல்லாருக்கும் கொடுப்பார். மனம் திரும்பின பாவிக்கு 100க்கு 100 வீதம். அதிலே தேவி தங்கியிருந்தால் 16வது வாக்கியம், தேவதூதன் எருசலேமை, தேவதூதன் பெயர்ல எருசலேமை அழிக்க கையை அதன் மேல் நீட்டின பொழுது யாவே அதி உயர்ந்த தேவன் இயேசுவாவின் டாடி அந்த தீமைக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை அழிக்கிற தூதனை நோக்கி, அவருடைய தூதன், நிப்பாட்டு, போதும், உன் கையை நிறுத்து என்று சொன்னார். அந்த வேளையில் யாவேனுடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான். இந்த மனுஷன், இந்த சொல்லப்படுகிற இந்த மனுஷன் அந்த அந்த வயல் வெட்டுற அந்த இடத்துக்கு நேராக நின்று கொண்டிருந்தான். உருவிய பட்டயத்தோட I wish I could take a picture and show you, maybe God willing tomorrow. அந்த உருவிய பட்டயத்தோடு வாளோடு. 17வது வாக்கியம், ஜனத்தை அழிக்கிற தூதனை தாவீது கண்ட பொழுது, அவர் அனுப்பின தேவதூதனை தாவீது கண்டுட்டார். ஜனத்தை அழிக்கும்படிக்கு கொள்ளை நோயால் அனுப்பின தூதரை தாவீது கண்டுட்டான். இதெல்லாம் நிப்பாட்டி வாசிப்பாயா?
ஏற்கனவே நான் சொன்ன அவர் கரத்திலே விழட்டும். அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. யூ லவ் தட். அது தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்த டேவிட் எழுதி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி இவைகளை எழுதி இருக்கிறான். ஓகே, now watch. Let's go. I know many of you would have been happy and rejoicing that என்னை கடைசியாக எத்தனை நிமிஷம் இருக்கண்டு என்ன பார்க்க விடையில்லை. கடைசியாக பார்த்து நேரமட்டே ஹாலா போச்சு. You happy? You say. ஜனத்தை அழிக்கிற தூதனை தாவீது கண்ட பொழுது they saw angels at that time. Mary saw Gabriel. Daniel saw Gabriel. Of course. அவன் யாவையை நோக்கி உடனே தூதனை கண்ட நேரம் இவன் மேல பார்த்திருப்பான். இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், நான் தான் கட்டளைகளுக்கு மீறி போர் வீரரை எண்ணும்படிக்கு சொன்னேன், நான் தான் அதை செய்தது. ஜோவாப் சொல்ல சொல்ல நான் கேட்க இல்லை. இது என்னுடைய பாவம், உனக்கு விளங்கும்படியாக இவைகளை விவரித்து சொல்லுகிறேன். நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள், இந்த ஜனங்கள் என்ன செய்தது? டேவிட் இருதயம் அப்படி. இந்த ஆடுகள் என்ன செய்தது? டாடி, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று அது உயர்ந்தவரிடத்திலே கேட்டுக்கொண்டான். இந்த ஆடுகள் ஒன்றும் செய்யலையே, நான் தானே பாவம் செய்தனான். அதனாலே உம்முடைய தண்டனை, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாய் இருக்கட்டும். Did you see the heart of David? இப்ப அது உயர்ந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், என் இதயத்துக்கு ஒப்பான ஒரு மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது உனக்கு விளங்க வேணும். எப்படி படிக்கலாம் இந்த வார்த்தை? கடமைக்கா பரச்சிலையிலிருந்து கொடுக்கப்பட்டாருடைய எவரும் எதையும் பெற்றுக் கொள்வதில்லை. எத்தனையோ பேர் ஆரம்பத்திலே இருந்து அவர்களுக்கு இடியப்பம், சின்ன ஒரு பிள்ளைக்கு பால்குடி மறந்த பிள்ளைக்கு அந்த இடியப்பத்தை சொதியோட பிணைஞ்சிட்டு தீத்துற மாதிரி எங்கே வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கையாலே தீத்தப்பட்டார்கள். பலர் இங்கே இல்லை. இடையிலே கொஞ்சம் சீஷர்கள் இயேசுவை விட்டு இது கடினமான உபதேசம் என்று விட்டு போன மாதிரி ஒருவர், 2 பேர் இன்னும் குடும்பங்கள் சிலர் சொல்லாமலே நின்றார்கள், ஒரு சிலர் சொல்லி போட்டு நின்றார். இயேசுவா சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே விடுதலையாக்கப்படுவான்.
இன்னும் இந்த வாழ்க்கையை நம்புறாயா? தற்காலிகமான இந்த வாழ்க்கையை நம்புகிறாயா? எதை கொண்டு வந்தாய்? எதை கொண்டு போக போகிறாய்? ஏற்கனவே நீ கட்டியிருந்த மனக்கோட்டைகளுக்கு என்னவாச்சு? உன் குடும்பம் அங்கே, உன் பிள்ளைகள் அங்கே, அவர்களோடு உன்னோடு இல்லை. இன்றைக்கும் வெளிநாடுகளிலே சில பிரச்சனைகளின் நிமித்தம் போனவர்கள் அங்கே பிடிபட்டார்கள். அந்த தேசத்தின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வழிகளை மறந்தார்கள். பெற்றாரை கனம் பண்ணுவதை அவர்கள் இருதயத்திலே இருந்து போய்விட்டது. யேசுவா சொன்னார், இந்த வாழ்க்கை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் என் ராஜ்யத்தின் நிமித்தமாகவும் இந்த வாழ்க்கையை இழந்து போகிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான். ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பான். அவர் வரும் பொழுது ஏற்கனவே அவன் நெத்திரை அடைந்திருந்தால் சவக்குழி திறக்கப்பட்டு அவனை உயிரோடு எழுப்புவார். யாரை நம்பி இருக்கிறாய்? இன்னும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாய்? புருஷனோ மனைவியோ? நீ உடன்படிக்கை பண்ணின நாள் தொடக்கம் மாறாத அன்பிலே இருக்கிறார்களா? உனக்கே தெரியும். எத்தனையோ தடவை நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளட்டும் என்று ஒடித்திருந்த உனக்கு அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி சர்வ வல்லவர் உன்னை தடுத்து இந்த தூதனை நிறுத்தின மாதிரி உன்னை கொல்ல கொண்டு போக அந்த பேய் சாகடிக்கும்படிக்கு உன்னை நிப்பாட்டினார். அந்த பேய் நிப்பாட்டினார். உன் இருதயத்துக்கு நன்றாய் தெரியும். உன் வாழ்க்கையின் திட்டம் நிறைவேறும்படிக்கு இன்று வரை உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இதை அறியாது முந்தி எப்படி ஜீவித்தார்களோ. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே தங்களுக்கு தெரியாத ஒரு ஆவி அவர்களை வழிநடத்தி தங்கள் மனதும் தங்கள் மாமிச இச்சைகளும் சொல்லுகிறபடி செய்து
ஜீவனுள்ள தேவன், ஒரே தேவன், யேசுவாவின் தேவன், அவருடைய டாடி, நம்முடைய தேவன், நம்முடைய டாடி. அவரை விட்டு விலகி போய் அந்த ஜீவியத்திலே இருக்கிறார்கள். வெளியரங்கமாக என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள். Oh, they can attend church every week. Who cares? தமிழ் யார் அன்பு கூர்ந்திருக்கிறார்கள் என்று அதி உயர்ந்தவருக்கு தெரியும். தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படியும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. தங்களது நினைவுகளுக்கு அல்ல, தங்களது சித்தத்துக்கு அல்ல. உன் பாடப்படி என்றைக்கு நீ நினைத்தாயா வீட்டிலே அடைபட்டு இருக்க வேண்டிய காலங்கள் வரும்? இதோ நாளுக்கு நாள் ஜனங்கள் செத்துக்கொண்டே போகிறார்கள் கொள்ளை நோயினால். டாடியினுடைய இரக்கத்தினால் வீட்டிலே பாதுகாக்கப்பட்டு இருக்கும்படிக்கு அதற்கேற்ற ஒரு ஜனாதிபதியை, கட்டளைகளை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற மனதுடைய ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து இந்த ஊரடங்கு சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டு இடையிலே கொஞ்ச நேரம் எடுத்து நீ கடையிலே ஏதாவது வாங்கவும், உன் உணவுப் பொருட்களை வாங்கும். அதன் பிறகு மறுபடியுமாக யாருக்காக? ஜனங்களின் சுகத்திற்காக, அபாயத்தில் இருந்து தப்புவதற்காக. பாசோவர் டைமிலே எகிப்திலே அழிக்கும் தூதன் குடும்பத்திலே முதற்பேரான ஆம்பளை பிள்ளைகளை அவன் நடு ராத்திரியில் கடந்து போகும் பொழுது எவருடைய நிலைகளில் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அது அவருடைய மகன் யேசுவாவின் இரத்தம், கல்வாரியிலே அடிக்கப்பட்ட மாசற்ற கொடுக்கப்பட்ட இரத்தம், அதுக்கு நிழலாக அதை செய்யும்படிக்கு சொன்னார். அழிக்கும் தூதன் அந்த நிலைகள் பூசப்பட்டிருந்த அந்த இரத்த அந்த வீட்டுக்குள்ளே போகவில்லை, தேவன் விடவில்லை. No. Look at that. The angel of destruction, நான் இரத்தத்தை கண்டதும் கடந்து போவேன். இன்றைக்கும் அதே இதுதான். கிறிஸ்தவம் ஒன்றில்லை. மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரே போரான மகனின் மாசற்ற இரத்தத்தை அவர் கொடுத்தார். No religion. God is not the author of any religion. God never gave a religion to Adam. அவர் மதத்தை கொடுக்கவில்லை ஆதாமுக்கு. He gave a mandate, the kingdom mandate. ஆளுகையின் அந்த பாரத்தை அவர் கொடுத்தார். சோ உள்ளே இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் தேவனுடைய ஜனமாய் இருந்தாலும் அவருடைய கட்டளை வெளியாள இரத்தத்தை பூசி உள்ளே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. அவருடைய மறைவிடம் அதை உயர்ந்தவரின் மறைவில் இருக்கிறவன். அவர் இரத்தத்தின் மறைவு, அவர் வார்த்தையின் மறைவு. பலர் இந்த வீட்டுக்கு மேலே கூரையாக என்ன இருக்கிறது என்று
கூற பார்க்க மறந்து போனார்கள். அதை பைபிள் என்று அறிய அதனுடைய நாடாவை முன்னால தொங்க போட்டேன். என்னென்று பார்த்தாங்களோ என்ன தெரியாது. ஒருவேளை செல்போன்ல மிகவும் சிறிதாய் பார்த்தபடியால் தெரிந்திருக்காது. பரவாயில்லை. இவைகளினுடைய வார்த்தை அடங்கிய CD DVDக்களை வாங்கி மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள். இந்த கொள்ள நோய் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அவருடைய பாதுகாப்பான இடம் தேவை. கடந்த நாட்களில் சொன்னேன், அவருடைய வார்த்தை, அவருடைய ரகசியமான இடம், மறைவான இடம். அவர் ஒளிந்திருப்பது அவர் மகனோடு இந்த வார்த்தைக்குள்ளாக. அந்த இடத்துக்குள்ளே நீயும் நான் ஒளிய வேணும். அடுத்தது அவரை சந்திக்க தனியாய் ஒளியும் அறை. ஞாபகம் இருக்கும், டேவிட் நாத்தான் பேசிய பின் அவன் உள்ளே சென்று தேவனோடு பேசியது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே. எசேக்கியா ராஜா உள்ளே போய் ரகசியமான இடத்திலே அந்த எதிரி எழுதிய கடிதத்தை முன்னாலே வைத்தது. இவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். தேவன் காண்கிற தேவன், தேவன் கேட்கிற தேவன், அதி உயர்ந்தவர், இருதயங்களை ஆராய்கிறவர், உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்தவர், வாயில் சொல் பிரவாதத்துக்கு முன்பதாக அறிந்திருக்கிறார். என்ன தேவை? அவர் they knew. அவர்கள் மனதால் அவர்களை செவிக்கவில்லை. they knew. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், I like that. He said once, I know in whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை நான் அறிவேன். யாரை குறித்து சொன்னான்? Yeshua's daddy. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை முடிவு பரியந்தம் பாதுகாத்துக் கொள்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know in whom I have believed. So, அந்த பாதுகாப்பான இடத்திலே நாம் ஒளிந்து கொள்ள வேணும். அவருடைய சட்டைகளின் கீழாய் அடைக்கலம். அவருடைய சட்டைகள் அவருடைய சொந்த பாதுகாப்பு. சட்டைகளுக்கு கீழே குஞ்சுகள் ஒதுங்க வேணுமெண்டா தாய்க்கு கிட்ட போகணுமா இல்லையா? அலைந்து திரிந்து தண்ட சித்தப்படி ஓடி திரிகிற கோழி குஞ்சு சட்டைக்கு கீழே வருமா? இல்லை. எது தூரமாய் போய் தண்ட பாட்டில் ஏதாவது ஒரு புழுவை புறக்குவோம் என்று சொல்லி போய் தெரியுதோ அந்த கோழி குஞ்சு மேலே இருந்து ஒரு பறவை பார்த்து கொண்டிருக்கு. எப்படி அப்புறதுண்டு உனக்கு தெரியும், அது பிராந்து. ஆனால் அவருடைய சட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் போவதென்றால் அவருக்கு கிட்ட நெருங்க வேணும். அவருக்கு கிட்டப்படி நெருங்கிறது அவரது வார்த்தைக்கு கிட்ட நெருங்க வேணும். தேவனண்டை சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களண்டை சேருவார். அவர் சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம். அடைக்கலம் என்றால் சொல்லிக் கொடுத்தேன், ரெஃப்யூஜ். as a refugee நீ சொல்லி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் பாதுகாப்பான இடம், என் தேவன், வேறு யாரும் இல்லை, நீரே அதி உயர்ந்தவர் என் தேவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
மரணத்தை கொண்டு வரும் கொள்ளை நோக்கியும் தப்பி வைப்பார். அது 3வது வசனத்தில். பிறகு 5வது வசனத்தில் இரவில் நடமாடும் கொள்ளை நோய். Why that is repeated? ஏன் அது திரும்பவும் எழுதப்பட்டது? I don't know. இது ஒருக்கா சொல்ல வேணும், இது 2 தரக்கா சொல்ல வேணும். உதாரணமாக, பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ பூமியிலே அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி போட்டு அதே அதிகாரத்தில் மத்தேயு 18 மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடி பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டு இருக்கும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்படும். அது உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி வார்த்தைகளை அவர் வாயிலை போட்டு எங்களுக்கு கூறும்படிக்கு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு தேவனுடைய ஜனம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு கற்றண்டா என்ன, கட்டவிழ்க்கிறண்டா என்ன ஒன்றுமே தெரியாது. ஆக தெரியும் கிறிஸ்துமஸ் கொண்டாட. இந்த வருஷம் இப்ப என்ன செய்ய போறாங்க? ஜனம் அங்கே இங்கே செத்து கொண்டு தெரியுது. என்ன வருஷம்? அந்த வருஷத்துல என்ன இருக்குது? ஒரு வருஷம் வருது, மற்ற வருஷம் போகுது. சில யோசித்திருப்பார்கள், ஏன் தான் இந்த வருஷம் பிறந்ததோ தெரியாது. ஜனவரி 1 அவ்வளவு பாழ்கடிப்புகள், அவ்வளவு பயங்கரங்கள். வருஷத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா என்கிறதான் முடிவிலே முக்கியமான காரியம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கிறதான் மனுஷர் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த பொறுப்பு. பிரசங்கி 12-13 கனகாலம் நாங்கள் ஒன்றாக அறிக்கை பண்ணி படித்து, பிள்ளைகள் நித்திர கொண்டால் சும்மா அவர்களை விடுங்கோ, ஒன்றும் செய்ய வேணாம், நீ வார்த்தையை கவனி. நான் ஏற்கனவே அவரிடத்தில் கேட்டிருந்தேன், என் சித்தப்படி ஒன்றுமே வேண்டாம், உமக்கு சித்தமாய் இருந்தால் எனக்கு தெரியும், நீர் என்னை வழி நடத்துவீர். உமது வார்த்தை உமது ஜனத்தோடு பகிர்ந்து கொள்ள. 1/2 மணத்தியாலமா 3/4 மணத்தியாலமா அதுக்கு கூடவா உமக்கு தெரியும். நீர் என்னை வழி நடத்தும் என்று அதன்படியே நடக்குது. இப்ப அதை விளங்குதா? தேங்க்யூ டாடி. நான் ஏற்கனவே தேங்க்யூ என்று சொன்னேன். நான் பார்த்த நேரம் டைம் என்னண்டு, it was almost 8:11 or 8:12, almost 8:15 and buying. So I knew Daddy wants me to continue. பயப்படாது. நடுராத்திரிக்கு போய் டின்னரை சாப்பிடுவாய் என்று நானோ அவருக்கு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்களா, ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஜா பாவத்தின் 70,000 பேர் செத்தார்கள். தேசங்களின் ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிமார் வர்ற பிள்ளைகள் தேவனுடைய ஒழுங்குகளுக்கு மாறாக வைக்கும் கட்டளை சட்டங்கள், அங்கே குடியிருக்கும் ஜனங்களை பாரதூரமாய் பாதிக்கக்கூடிய
தண்டனைகள் வர ஏதுவாக இருக்கும் இவர்களுடைய பாவங்கள். Maybe, I don't know, you'll see that இரண்டாம் சாமுவேல் 24:17 ஜனத்தை அழிக்கிற தூதனை எதனாலே அழித்துக் கொண்டிருந்தான்? கொள்ளை நோயினால். நான் இங்கே இருக்கிறத படிப்பிக்கிறேன். யாரும் என்ன நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. நான் நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர். அந்த வேலையை அதி உயர்ந்தவர் தமது மகன் இயேசுவாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வேலை அவருக்கு, யாரும் எடுக்க வேண்டியதில்லை. ஜனங்களை அழிக்கிற தூதனை தாவீது டேவிட் கண்ட பொழுது யாவையை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள், இந்த ஜனம் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன், காத்தியார் ஞானதர்சிக்காரன், திகதரசி, தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே அந்த வயல்ல யாவைக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். சொன்னேன், இந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை வழிநடத்தை தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். அதான் அவருடைய ஒழுங்கு. அந்த நேரம் தீர்க்கதரிசி ஒரு ஆள், ஆசாரியன் ஒரு ஆள், ராஜா. ராஜா ஜனங்களை ஆண்டு கொள்ள அவருடைய வழிநடத்துதலின்படி, வார்த்தையின்படி ஆசாரியன் பலிகளை செலுத்த, அடுத்தது தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை வாங்கி ராஜாக்கு இப்படியாக தேவன் சொல்லுகிறார், இதை செய்யும்படிக்கு சொல்லுகிறார், அல்லது கண்டிப்பை கொடுக்க, ஏன் இதை செய்தாய்? அது தீர்க்கதரிசியின் வேலை. The 3 ministries. யெஷுவா வந்ததும் ராஜாவின் அந்த ஊழியத்தை அவர் எடுத்து பூமி அனைத்தையும் குடிகளையும் அரசாளுவார் தம்முடைய பரிசுத்தவான்களோடு. இப்பொழுது பாடுகள் அனுபவிக்கிறாயா? அவருக்காக புறக்கணிக்கப்பட்டாயா? உன் குற்றம் அல்லாத எத்தனையோ காரியங்கள் உன்மேல் வந்து பொறிந்ததா? அவருக்காக, யெஷுவாவுக்காக, அவர் டேடிக்காக வார்த்தை என்ன சொல்கிறது? நாம் அநேக உத்தரவுகளுக்கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அவரோடு கூட பாடுகள் அவன் அனுமதித்தார். நாங்கள் அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். டேடியோடும் மகனோடும் ஆளுகை இந்த பூமியிலே எருசலேம் தலைநகரிலே ராஜ்யம் நிலைநாட்டப்படும். ஒரு பலிபீடத்தை கட்டும்படி காட் டேவிடுக்கு சொன்னான். காத்துவினுடைய வார்த்தையின்படியே டேவிட் யாவே கற்பித்த பிரகாரமாய் போனான். இப்ப கீழ்படுகிறான். தீர்க்கதரிசி தேவனுடைய வழியை சொல்லுகிறான். Now you do one thing. ஒரு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கு.
நீ பலிபீடத்தை போய் அந்த ஒரு மனுஷன் பேர் அங்க சொல்க அர்பனா அவனுடைய களத்தில் நீ உண்டாக்கும் என்று சொன்னான். யாவையினுடைய வார்த்தையின்படியே காத்து சொன்னதை டேவிட் யாவை கற்பித்த வழியாக அவன் போனான். இன்றைக்கு தேவனற்ற ஒரு உலகமாக மாறி இருக்கிறது. எத்தனையோ தேசங்கள் தாங்கள் கிறிஸ்தவ தேசம் என்று சொல்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், நான் வெளியிலே ஊரில் இருக்கோடு, கேன் யூ கால் கனடா கிறிஸ்டியன் கண்ட்ரி? நோ மோர். இட் வாஸ் ஒன்ஸ் but no more. கனடா தேசம் கிறிஸ்தவ ஊர் என்று சொல்ல நோ 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 நோ. அமெரிக்கா ஆபிரகாம் லிங்கன் அந்த ஜனாதிபதி மூலமாக வார்த்தையிலே கட்டப்பட்டு எழுப்பிய ஒரு தேசம். அவர்களுடைய காசிலே தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறோம். இன் காட் we trust என்று அந்த டாலர் நோட்டில் போட்டிருக்கு. இன் காட் we trust. அதுக்கு பிறகு அவன் போனதுக்கு பிறகு எங்கும் அங்குமாக பலவிதமாக ஜனங்கள் ராஜாக்களை ஜனாதிபதிகளை தெரிவு செய்து சிலர் வந்து மந்திரவாதங்களையும் அந்த ஜனாதிபதியின் காரியாலய அறைக்குள்ளாக கொண்டு போனார்கள். பூசாரிகள் போனார்கள். அண்மையிலுமே எல்லாம் நடந்தது. அதனாலே சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தேவனை தள்ளி வச்சு போட்டு ஒரு தேசமும் சரி வராது. சர்வ வல்லமை உள்ள தேவனை மறக்கிற, எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வருது. எனக்கு கொடுத்த வார்த்தை மத்தியானம் சங்கீதம் 9 பாடல்கள் 9:17. துன்மார்க்கரும் தேவனுடைய வழியை விட்டு நடக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட, கிறிஸ்தவன் தேவனை அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் 100% அது பொய். அநேகமானவர்கள் அறியவும் இல்லை தேவனை, அவருக்கு பயப்படுறதும் இல்லை, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. வெள்ளக்காரனும் தான், கருப்புக்காரனும் தான். 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். இந்த ஜாதிகள் என்ற இடத்துல இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? நேஷன்ஸ். The nations that forget God. தேவனை மறக்கிற எல்லா தேசங்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Oh my goodness, very strong word. டேவிட் எழுதி வைத்த வார்த்தை டாடியின் ஆவியின் மூலமாக. டாடியினுடைய வழி நடத்தினால் we have come to the end. God willing, we will continue tomorrow. What happened to David? அவன் அந்த பலிபீடத்தை கட்டினதுக்கு பிறகு நீயே வாசித்து பார்க்கலாம். Even from the first verse, the 24th chapter, and also you can compare and study முதலாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த ஸ்டோரி அங்கேயும் இருக்குது. அதை ஒப்பிட்டு படியுங்க. தொடர்ந்து டேடியோடு பேசுங்க. போக்கிலும் வரத்திலும், சமைக்கிற நேரம், குளிக்கும் நேரம், பாத்திரங்கள் கழுவும் நேரம், கூட்டும் நேரம்,
ஒரு வார்த்தை, டாடி தேங்க்யூ டாடி, உமது வார்த்தைக்காக தேங்க்யூ டாடி, தூரமாய் போக என்ன விடாதையும் கிட்ட என்னை வைத்துக் கொள்ளும். That's it. அந்த நேரங்களை விட கூட நேரம் கிடைத்தால் தனியாக நீ அறைக்குள்ளே பிரவேசித்து அவரோடு பேசலாம். கரங்களை உயர்த்துவோம். Yavreka Adonai Vashmareka Yair Adonai Panaveleka Vigoneka Isa Adonai Panaveleka Vaisram Ekai Shalom. அடோனாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. ஒரே பரான மகன் இயேசுவின் அதிகார பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கலைத்து பிடிப்பதாக. அவருடைய பரிசுத்த பெயரினால் ஆமென். So and நாளைய தினத்திலே அவர் வராது இருந்தால் தொடர்ந்து அவரது வார்த்தையிலே இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். Bless you. Bye bye.